வெள்ளக்காரன் அந்த நாட்டை எப்படி அடிமைப்படுத்தினான்? அவன் துப்பாக்கி முனையில, கத்தி முனையில, எல்லையில ராணுவத்தை குவிச்சு போர் செஞ்சு நாட்டை பிடிக்கல. அவன் வணிகம் செய்ய இந்த நாட்டுக்கு வந்தான். வணிகம் செய்யறப்ப வணிகத்தின் ஊடாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கையகப்படுத்தினார். பொருளாதாரத்தை இழந்தாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கையகப்படுத்தினார். பொருளாதாரத்தை இழந்தவன் நாடு தானாக அறியப்பட்டது. அதே போல தமிழ்நாட்டோட பொருளாதாரம் இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க கையில இருக்குது. அமைப்பு சாரா பணி தொடங்கி, அஞ்சலக பணி தொடங்கி, எல்லா பணிகளையும் நீக்க மர இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க நிறைஞ்சு கிடக்கிறாங்க. இந்தியாவிலே மொழிக்காக இந்தியை திணிப்பதை எதிர்த்து போராடி நிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இந்திக்கார ஊடுருவி இன்னைக்கு தமிழ் மக்கள் மத்தியில இந்தியை திணித்துக் கொண்டிருக்காங்க. இதை பத்தி ஆண்ட திமுக, ஆண்ட அதிமுக யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஒரு பக்கம் அவன் பொருளீட்டி கொண்டு போறான் அப்படின்னா, இன்னொரு பக்கம் என்னன்னா வடநாட்டுக்காரன் வாக்காளனாக மாறுறான். என்ன சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 233 தொகுதிகளில் கூட நீங்க வெற்றி பெற முடியும், ஆனா எந்த காலத்தையும் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற முடியாதுங்கிறாங்க. ஏன்னா துறைமுகம் சட்டமன்ற தொகுதியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது தமிழர்கள் இல்ல, வடநாட்டுக்காரங்க. தமிழ்நாட்டில் பல தொகுதிகள் அது மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. திருப்பூர் தெற்குல பாஜக அதிகப்படியான வாக்களை பெறுவது என்றால் அதுக்கு காரணம் வடநாட்டுக்காரர்களை வாக்கு. வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் தெற்குல வெற்றி பெறாங்க, யாரோட வாக்கு? வடநாட்டுக்காரங்க வாக்கு. தமிழ்நாடு முழுக்க குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராட்டம் நடக்குது. குடியுரிமை சட்ட திருத்தம் கூடாதுன்னு. ஆனா திருப்பூர்ல மட்டும் அது வேணும்னு போராட்டம் நடக்குது. யாரு போராட்டம் பண்றது பார்த்தா வடநாட்டுக்காரன். எல்லாரும் வந்துட்டேன். வடவர் நம்மவரும் இல்லை, அவர் நல்லவரும் இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் அண்ணா. அந்த அண்ணாவில் வந்த திமுக, அண்ணாவை பெருளவித்திருக்கக்கூடிய அதிமுக, ரெண்டு கட்சிகளும் ஏறெடுத்து பார்க்கிறது. ஒரு காலத்துல ஐயா கருணாநிதி தண்டவாளத்தை தட வச்சாரு. தொடர்வண்டி வந்துச்சா வரலையாங்கிறது வேற. தட வச்சாரு. எதுக்காக? வடநாட்டுக்காரன் டால்மியாவோட பேர்ல டால்மியாபுரம்னு கள்ளக்குடிக்கு எப்பறம் பேர் வைக்கலாம் சொல்லிட்டு தண்டவாளத்தை தட வச்சாரு. ராவின்சன் பூங்காவில கொட்டுகிற மழையில திமுக தொடங்கப்படுறப்ப வைத்த கோட்பாட்டு முழக்கங்கள்ல ஒண்ணு வடவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு. தட்சிணாபிரதேசத்தை கூடாது என்று பெரியார் இவரா சொன்ன போது வைத்த காரணம் தமிழர் அல்லாதார் உள்ள வந்து வாங்கிறது. ஆனா இன்னைக்கு வடநாட்டுக்காரன் லட்சக்கணக்கா உள்ள வர்றான், அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அவன் ஒரு பக்கம் பொருளீட்டி கொண்டு போறான்னா இன்னொரு பக்கம் வாக்காளராக மாறிக்கொண்டு வர்றான். அவன் வாக்காளராக மாறி ஒரு தொகுதியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற காரணியாக மாறி போனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் தமிழர் அரசியல் இருக்காது. தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கு மாறி போகும்.